படத்தோட டேரக்டர் நலன் குமாரசாமி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவரோட பாணிலே எடுத்துட்டு போயிருந்தாரு. அதாவது வந்து படம் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காகவும் எங்கேயும் போர் அடிக்காம இருந்துச்சு. ஒரு இன்டர்வல்ல ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டை காமிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, ஒருவேளை இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹிட் படமா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல்லாவே காமிச்சிருந்தாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல்லா காமிக்கிறது பிரச்சனை கிடையாது, அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை ஓவர் டூ பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நிறைய இடத்துல படம் கொஞ்சம் லேக் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. செகண்ட் ஹாஃப்ல எம்ஜிஆர் சாரோட மாடுலேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நிறைய காமிச்சிருந்தாங்க. அது தப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் அதனால மற்ற கேரக்டர்ஸ் வரட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சத்யராஜ், கீர்த்தி சேட்டி இவங்க மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸோட ஆக்டிங்கும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி செகண்ட் ஹாஃப் வெயிட்டேஜ் இல்லாம போயிருச்சு. ஒரு நல்ல கேரக்டரா காமிச்சிட்டு ஒண்ணுமே இல்லாம திடீர்னு காமிக்கும் போது இந்த விஷயத்தை நிறைய ஓவர் டூ பண்ணதுனால படம் வந்து கொஞ்சம் பயங்கரமா தோய்வடைய ஆரம்பிக்குது. இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் பிடிக்கும், எம்ஜிஆர் சார் ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த படம் பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சில ஜென்ரேஷன் மக்களுக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளவா ரீச்சே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2K அண்ட் ஜென்சி பல கிட்ஸ்க்கு வந்து எம்ஜிஆர் சார்னா யாருன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோல பார்த்திருப்பாங்க, இல்லாட்டி ஏடிஎம்கே போஸ்டர்ஸ்ல பார்த்திருப்பாங்க. அவரை பத்தி செகண்ட் ஹாஃப்ல நல்லது மட்டும் தான் பண்ணுவார் அப்படின்னு காமிக்கும் போது அவர் தியேட்டர்ல வந்து ரத்தத்தின் ரத்தமான உரம் பிறப்புகளை தாய் குலக்கலை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்கேயே வந்து சில பேர் போன் எடுத்து ஆரம்பிச்சாங்க, ரீல்ஸ்ல பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த படத்தை வந்து ரீச் பண்ணணும்னு நினைச்சது ஒரு மிகப்பெரிய ஃபிளாவா தான் இருக்கு. ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தும் செகண்ட் ஹாஃப்ல இந்த பிரச்சனைகள் இருந்ததுனால இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சிங் மூவியா மாறிடுச்சு. ஆக மொத்தத்துல இந்த படம் வந்து எல்லா கேட்டகரி ஆஃப் மக்கள் பிளஸ் எல்லா கேட்டகரி ஆஃப் ஜென்ரேஷன் மக்களுக்கு போய் ரீச் ஆகுறதுங்கிறது ஒரு மிக்ஸ்ட் ஒப்பீனியன் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஸோ ஓவராலா இந்த வாத்தியார் மோஸ்ட்லி ஒன்லி ஃபார் வாத்தியார் ஃபேன்ஸ்.